நமது ஜெபம் டிவியில் abundant life. கர்த்தர் அபிஷேகம் பண்ண உடனே அவன் ராஜா ஒன்னா இல்ல. தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களை தயார் நிலையில் வைத்து இந்த கடைசி நாட்களில் எவ்வளவு பெரிய சூழல்கள் எழும்பினாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். Every Wednesday, Abundant Life program at 7 p.m. Only on Jabam TV. A louder amen. Hallelujah. How many of you know your anointing is very powerful? நம்ம அபிஷேகம் மிக வல்லமை உள்ளது. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எப்படி ஒரு டைமண்ட் இந்த நாட்களில் எவ்வளோ ஒரு காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை விட காஸ்ட்லி நம்ம அனாயிண்டிங். அதோடைய வேல்யூ புரிஞ்சவங்க, those who can understand the value of the anointing, they release supernatural. They are superhumans in this world, but we are struggling. We are struggling. But God says, time has come. I will reveal my revelations to you. என்னுடைய வெளிப்பாடுகளை உனக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். அந்த வெளிப்பாடு வர வர உங்கள் அபிஷேகம் இன்னும் கூர்மையாய், more sharper, more sharper, more sharper, இன்னும் கூர்மையாய் அது மாற போகிறது. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? you're going to get more sharper. சூழ்நிலை என்ன நினைக்குதுன்னா என்னை பிளண்ட் பண்ணுதுன்னு நினைக்குது. சூழ்நிலை ரியாலிட்டி என்ன நினைக்குதுன்னா எனக்கு வர உபத்திரவம் என்னை இன்னும் என் கத்தியை கொஞ்சம் மொக்கையே ஆகிக்கிட்டு இருக்குது. It's blunt all the four sides, but the Holy Spirit says no, this situation and my strength is making you sharper. From the outside they see the one part is like blunt, but if you come to the center point and see, you're sharp. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க அபிஷேகம் இன்னும் உங்களை கூர்மையாய் மாற்றும். It's powerful. It's powerful. Anointing is like a magnet where it can attract the blessings. சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? Attract healing. நம்ம ஹீலிங் கொடுத்து தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையாக சொல்லுகிறேன், your heart, if it can pump in the right way, healing is us. சுகம் நமக்குரியது. ஒரு ஆமேன் சார் விடக்கூடாது. உங்கள் வீடெல்லாம் சுகம் வரணும், ஆரோக்கியம் வரணும். அந்த சத்தியம் ஒன்று உள்ளே போக போக this anointing will elevate, this anointing will reveal the revelations of God. A louder amen. So anointed people, when they have more revelations about the anointing, they show God on the earth. அவர்கள் தேவனை பூமியில் அப்படியே காண்பிக்கிறாங்க. raw power of God. A louder amen. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு ரா பவர் பயங்கர ஆண்டோடைய வல்லமை தான். உங்களை பார்க்குறவங்க இந்த ரா பவரை பார்க்கணும். ஒரு ஆமென். சும்மா அப்படி இப்படிலாம் இல்லை. How many of you know Jesus literally he made to calm down the storm. நம்ம எப்படி நினைக்கிறோம்? எரிகோ போல ஒரு சூழ்நிலை இல்லை, செங்கடல் மாதிரி ஒரு பிரச்சனை அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் செங்கடலை தான் அடக்கினார். செங்கடலை மாதிரி இருக்கிற பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், raw power of God. Amen. He command the nature. raw power. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன் உங்களுக்கு, இனிமேல் நம்ம செங்கடலை போல இருக்கிறதெல்லாம் இல்லை, செங்கடலை அடக்கிறோம். பிசாசு அடக்குது. raw power of the demon. அந்த பிசாசின் வல்லமையை அடக்குகிற ஒரு பயங்கரமான அபிஷேகம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பயங்கரமாய் சபையில் செயல்பட வேண்டும். நான் சொல்றது, இனிமே இதை போல பிசாசு அப்படிலாம் இல்லை, நேராக பிசாசே அடக்கணும். செங்கடலை போலதான் இல்லை, செங்கடல் அகன்று போனா அந்த அளவுக்கு the anointing has to manifest in our life. ஹார்ட் பிரச்சனை டேட்டா ஹார்ட் கிட்ட பேசணும். அது புரியுது? நான் சொல்றது எந்த பேருக்கு புரியுது? இடுப்பு பிரச்சனை நேராக இடுப்பு கிட்ட பேசணும், விடக்கூடாது. I have to declare and proclaim the healing of my Lord. Hallelujah. I am praying, Lord, the raw power will be released in empowering church. நான் சொல்றது புரியுதுங்களா? டக்குன்னு கீழே இருக்கு மேலே வந்துடும். கீழே முடியலையா? ஏதாவது பண்ண முடியுமா? ப்ளீஸ் கம். ஆமென். நானே உங்கள் ஜபம் நிறைய பேர் நல்ல ஹீலிங் ஆகிட்டு போயிடுறாங்க. Hallelujah. நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. The raw power of God should operate. போதும் ஆண்டவரே, செங்கடலை போல நினைச்சதெல்லாம் போதும், செங்கடலே அடக்கணும். ஆமென்.
கோலியாத்தை போடல. கோலியாத்தே நேரம் ஒன்ட்ட தான் வரேன், சுத்திட்டுலாம் வரல. I'm going to release the raw power. இதை பேசுறதுக்கு நிறைய பேருக்கு பயம், இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பேருக்கு பயம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் வெளிப்பாடுகள் உன்னை கூர்மையாய் உங்க கண்ணுக்குள்ள என்லைட்மென்ட் குள்ள கொண்டு போகும். Anointing is powerful. Just read this verse for me. 1 Samuel chapter 16 from verse 11. கொஞ்சம் வேகமாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து யாராவது ஒரு எனக்காக வாசிங்க பார்க்கலாம். இல்ல உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா கேட்டான். Hallelujah. அவன் சிவந்த மேனியும் ஆமென் ஆமென். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென். சாமுவேல் எழுந்து ஆமா 14 வாசிங்க. கர்த்தருடைய ஆவி நீங்கினார். போதும், நல்ல ஒரு ஆமென். Hallelujah. You know, he was beautiful and countenance and goodly to look, and the Lord said, arise, anoint him, for this is he. அப்பொழுது தைல குப்பி எடுத்து அவன் சகோதரருக்கு நடுவில் அவன் அபிஷேகம் பண்ணி அந்நாள் முதற்கொண்டு, and the spirit of the Lord came upon David from the day forward. So Samuel rose up and went to Ramah. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? Hallelujah. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Anointing is powerful. Anointing is very powerful. தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் வர வரைக்கும் தண்ணியை கூட நான் தொடரதா இல்லை, நீ கொடுக்கிற ஆஃபரிங்கை கூட நான் தொடரதா இல்லை. ஏனால் தேவன் அடுத்த ராஜா யார் என்று காட்டுவது என்பது ஒரு மிக சேலஞ்சிங்கா இங்க இருக்கு. Because the responsibility, the anointing, what God is going to pour upon into a person was the biggest thing on those days. And Samuel said, அவன் வர வரைக்கும் நான் தொடரதா இல்லை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஹைப் ஆயிருச்சு, டென்ஷன் ஓவர் ஆயிருச்சு. இவனும் இல்லை, அவனும் இல்லை, அவனும் இல்லை, இவனும் இல்லை. யாருதாயா இருக்கா? ஒருத்தர் இருக்கிறான் ரொம்ப சின்ன பையன். அவங்க அவனை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. நான் கர்த்தருடைய பார்வையில் அவன் மிக பெரியவனாய் காணப்பட்டான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், anointing preserves you and prepares you what is coming on these last days. அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும் and உங்களை தயார்படுத்தும். இந்த கடைசி நாட்களில் நம்ம சந்திக்க வேண்டிய சில காரியங்கள்லாம் இருக்குது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். Now anointing of God preserved David and prepared David to reign over Israel. Amen. கர்த்தர் அபிஷேகம் பண்ண உடனே அவன் ராஜா ஒண்ணா இல்லை. எங்க நீங்க பாத்தீங்களா? அபிஷேகம் பண்ண நாளைக்கு போய் கிரீடத்தை தூக்கி தள்ள போட்டு உட்கார்ந்தானா? இல்லையா? But God anointed him to preserve, to prepare for the greater glory. நல்ல ஒரு ஆமென். தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களை பாதுகாக்கிறதுக்கும், உங்க சந்ததியை பாதுகாக்கிறதுக்கும், உங்க வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கும், இன்னொன்று உங்களை தயார் நிலையில் வைத்து இந்த கடைசி நாட்களில் எவ்வளவு பெரிய சூழல்கள் எழும்பினாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். Your anointing preserves and prepares you for the greater glory. When God anointed David, he departed from Saul. Physically he was a king, but spiritually God departed. Inga physically he didn't become a king, but spiritually the Lord anointed him. Amen.
ஏன் தெரியுமா தாவீதை உடனே ஆண்டவர் எடுத்துன்னு போய் கிங்டம்ல உட்கார வைக்கல? He want to preserve and prepare him for the greater glory. இந்த கடைசி நாட்கள், இந்த last days, all we are living in all these last days, பிசாசுக்கு உங்க மேல ரொம்ப கண்ணா இருக்குது. இந்த கண்ணு பட்ட அப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பண்ணி அப்படி உரைப்பாங்க. அந்த நாட்களில் பாட்டிமாலாம் அதான் பண்ணுவாங்க. டேய் ரொம்ப கண்ணுடா அவன் மேலனுவாங்க. உண்மையே சொல்றேன், அபிஷேகத்தின் மீது வாஞ்சையா இருக்கிறவங்க, ஆண்டவர் மீது வாஞ்சையா இருக்கிறவங்க மீது பிசாசுக்கு ரொம்ப கண்ணு. அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனுக்கு கண்ணு இருக்கிறது உண்மைதான், ஆனா நான் கொடுத்திருக்கிற அபிஷேகம் உன்னை பாதுகாப்புக்குள்ள வைத்து கொண்டே இருக்குது. சில டைம்ல பிசா சொல்ற மனசுல, பாத்தியா ஒரு பெருசா நடந்துருச்சு பாத்தியா அப்படின்னு ஒரு லென்த்தா ஒரு டைலாக் கூட்டு நம்ம அதில் மாட்டிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகம் அது உன்னை பாதுகாக்கவும் செய்யும், உன்னை தயார் நிலையில் வைக்க செய்யும். ஒரு ஆமென். So enemy is behind us to attack, but the anointing what you carry, it preserves you. சொல்லுங்க, அபிஷேகம் என்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க இதை? அபிஷேகம் என்னை தயார்படுத்தும். இட் வில் ப்ரிப்பேர் மீ. சொல்லுங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணும். ஆமென். எத்தனை ப்ரிப்பேர்டாக இருக்கும்? மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சு we are prepared pastor. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். It preserves you. How a CM of a nation or a prime minister of a nation is being preserved by all the security things. You and me are preserved. சில பொய்யான தகவல்கள் நம்ம லைஃப்ல போயிட்டு இருக்குல்ல, தேவன் பாதுகாக்கல, தேவன் விட்டுட்டாரு, தேவன் இல்லை, அப்படி அப்படி விட்டார். இல்லை 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 இல்லை, தேவன் உங்களை பலமான ஒரு பாதுகாப்புக்குள்ளே வைக்கிறார். அதற்கு தான் அபிஷேகம். And he prepares you. இங்க தாவீதை கர்த்தர் பண்றாரு, preserve பண்றாரு, அவனை ப்ரிப்பேர். ஏன்னா அதுக்கப்புறம் தாவீதுக்கு வந்த பிரச்சனை இருக்கு பாருங்க, சவுலால பயங்கர பிரச்சனை. பயங்கர, எப்போ ஒருத்தன் மீது ஒரு பயங்கரமான அனாயிண்டிங் வந்துருச்சோ அவனுக்கு அடுத்த நாள்ல இருந்து பெட்ஷீட் என்னன்னா பிரச்சனை தான் இருக்கும். பெட்ஷீட்டே தூங்கும் போதே நாங்கள் பெட்ஷீட்ல பிரச்சனையோட தான் தூங்குவோம். ஆனா அபிஷேகப்பட்டவன் அப்படி தூங்கினாலும் பெட்ஷீட்டுக்குள்ள அவன் சந்தோஷமா தான் இருப்பான், வெளியே வந்தாலும் அவன் சந்தோஷமா தான் இருப்பான். எப்படின்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. அதான் அபிஷேகம். Amen. You need to know your anointing carries some values. I always say to churches, anointing is not only about நம்ம கை தட்டி டமால் கீழ் விடுறது, அது அபிஷேகம் இல்லை. It's just a reflection, the power of reflections. Anointing is something, a realm where God is placing you inside. How many of you love this potato samosa? உருளைக்கிழங்கு சமோசா பார்த்துருக்கீங்களா? பானு சிஸ்டர் கை தூக்கிட்டாங்க. உடனே பசிக்க கூடாது உங்களுக்கு. ஓகே, அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி அதை உள்ளெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அது மேலே இருக்கிறதெல்லாம் போட்டு அது மாதிரி. anointing is a realm where God stuffs you inside the power of God. நம்ம ஆளுங்களுக்கு பாதி பேர் அபிஷேகம் தெரியாது, கையை தட்டுறது நினச்சிருக்காங்க, அபிஷேகம் கிடையாது. அது ஒரு ரிஃப்ளெக்ஷன். anointing is a power, raw power. David reflected the raw power of God. ஆனால் தான் பாடம் முறை பாடுறாங்களா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. ஏன்னா அனாயிண்டிங் 10,000 பேரை கொன்றோம். இவனுக்கு திறமை இருந்தது, திறமை இருந்ததுன்னா 1000 பேர். ஆனால் அபிஷேகம் உள்ளவன் 10,000 பேர். சவுலுக்கு அங்கதான் ஒரு இன்ஸ்டிங்க்ட் உள்ள போது, தேவன் என்னை விட்டு விலகிட்டார்னு நினைக்கிறேன். Your anointings can kill thousands. I'm talking about demons, okay? அந்த மாதிரி ஒரு பவர், ரா பவர்னு சொல்றேன். உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் பிசாசன் வல்லமைகளை நாசமாக்கி விடும். ஆனால் பிசாசு நம்மளை அப்படியே கேப் போட்டு போடுறான், அதெல்லாம் கிடையாது, நான் உன்னோட பெரிய ஆளு, நீ அபிஷேகத்தில் நிரம்பு. ஆனால் அபிஷேகம் என்னன்னு தெரிஞ்சுக்காத. யூ பி ஃபில்ட் வித் அனாயிண்டிங். தட்ஸ் வை பீப்பிள் ஹேவ் டவுட். நமக்கு அனாயிண்டிங் இல்லையா, நம்மளை விட்டு அது அபிஷேகம் போயிருச்சா, சரி சண்டே போய் செக் பண்ணிட்டோம், ஏதோ டெஸ்டரில் செக் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான், அவங்க அபிஷேகம் கடற்கடன்னு கை தட்டேன்னா வந்துருச்சுடா வந்துருச்சா. நான் அப்படி தான் இருந்தேன் சின்ன வயசில். டேரிங் மீட்டிங்லாம் போகும்போது கெல்லிஸில் சிபிஎம் சர்ச்சுக்கு போவேன். அப்போ 12 வயசுலேயே போவேன் சர்ச்சுக்கு. நான் மட்டும் போவேன் டேரிங் மீட்டிங், சுற்றி பார்ப்பேன். ஓகே, எல்லாம் கை தட்டுறாங்க, ஓகே இது வந்துருச்சுன்னா அவள் தான்டா. ஆனால் எனக்கு அபிஷேகம் வந்துருச்சு, ஆனால் அது என்னன்னு தெரியல. எங்கள் அம்மாட்ட போய் கேட்பேன், அம்மா எனக்கு இதான் அபிஷேகம்மா. இல்லை நீயே போய் ஆண்டுகிட்ட கேளுன்னு வாங்க.
ஸோ அந்த வீக் ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆகாது. ஆனால் அன்றைக்கி சாட்டர்டே போய் அப்படியே தூக்கி அங்கே எங்கேயோ விழுந்துருவேன். வந்துருச்சுடா அவர் எங்கேயும் போல நம்மகிட்ட தான் இருக்கிறாரு. ஆனால் லேட்டராக 17 வயசில் புரிஞ்சுது, அபிஷேகம் என்னை மறுரூபமாக்கியது. இட் இஸ் a raw power. ரொம்ப ரா பவர் அது. உண்மையாக சொல்கிறேன், அடித்த பவர் அப்படி அடிக்கும் பாருங்க. When you can understand, that's why no one were able to touch David. God was telling him all the secrets, go left, go right, go this, do that. இந்த ரெவலேஷன்ஸ் இந்த தாவீது தான் சொல்கிறான் சவுலை பார்த்து, ஐயா உன்னை கொலை செய்ய எனக்கு மனசு வரல. ஏன்? you're anointed, you have raw power. Without the permission of God, I can't touch you. Why? You have the raw power. உனக்கு அபிஷேகத்தை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்குள்ள இருக்க என்னன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? Anointing is all about manifestation, not manipulation. Today people manipulate the anointing of God. That is the problem here. That's why பிசாசுக்கு ரொம்ப அப்படியே கிளுகிளுப்பா இருக்கு அவனுக்கு. ஏன்? ஜனங்க அபிஷேகத்தை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Anointing cannot be manipulated. Manipulation comes from my own flesh. அதுவும் செயல்பட்டுச்சுன்னா கர்த்தர் செயல்பட மாட்டார். கர்த்தர் கை தூக்கிட்டு நின்றுவார். It's not mine, it's yours. I gave you. இது எப்படின்னா, அப்பா கார் கொடுக்க அப்படியே சும்மா லைட்டாக கை வைடான்றார். நம்ம என்ன பண்ணுறோம், அவரே தள்ளிட்டு நான் ஓட்டுறேன் இருங்க, கர வண்டி ஓடும். அதான் சொல்கிறேன், வண்டி ஓடும், ஸ்டேரிங் அவர் ஓட்டல. ஆமென். Sometimes enemy gives this kind of manipulation things to people and say, come on, you drive. The real anointed person will always say, God, you drive the vehicle. எத்தனை பேருக்கு புரியுது? Saul manipulated, கர்த்தர் விலகினார். ஆனா தாவீது என்ன பண்ணா? மேனிஃபெஸ்ட் பண்ணாரு. ஆயிரங்களை கொண்டு போட்டான், ராஜ்யம் வளர்ந்தது. raw power என்னன்னு அவனுக்கு புரிஞ்சது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். How many can understand this evening there is a raw power God is releasing? Amen. Hallelujah. You are powerful. You are powerful. சில டைம்ல டீமன்ஸ் உங்களுக்கு சில விஷயத்தை காட்டிகிட்டே இருப்பான். ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், அப்படி இப்படி ஒரு பயத்தை போட்டு ஏன்னோ கர்த்தர் சொல்கிறார், go and tell him the anointing you carry. It's a raw power. நான் அப்போ தான் யோசித்தேன், இயேசு கடலையே அதட்டினார். கடலை போல இருக்கிற பிரச்சனையில் மோசே செங்கடலையே பிளக்க வைத்தார். செங்கடலை போலலாம் கிடையாது. அப்போ நம்ம எதை நம்பணும்? செங்கடலை போல இல்லை, நான் செங்கடலை பிளப்பேன், மதிலை தாண்டுவேன். So you are here to be preserved and prepared for the battles in the last days. Amen. அபிஷேகம் வந்துச்சுன்னா உங்கள் சந்ததியே கர்த்தர் ப்ரிசர்வ் பண்ணுறாரு. ஒரு சாதா ஃப்ரிட்ஜு என்னென்ன வேலை பண்ணிட்டு பாருங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பேசும்போது கேட்பேன், அவங்க திங்கக்கிழமை செஞ்சாங்கன்னா ஃப்ரைடே வரைக்கும் ஓடுமா? ஆமாம், வேறு வழியில் எல்லாம் பிஸியாங்க. நம்மளுடைய சூழல் அவங்க சூழல் வேறு. ஒருத்தருடைய மூஞ்சை பார்த்துக்கிறதுக்கே டைம் இருக்கு. அப்படி செஞ்சு வச்ச குழம்பு 3 நாள் 4 நாள் ஓடும் பாருங்க. ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ பவர் பாருங்க, அது ப்ரிசர்வ் பண்ணுதான். இட் ப்ரிசர்வ்ஸ். ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ பவர் இருக்கு? தி அனாயிண்டிங். It has to preserve me. That is the first instruction God gave to the anointing. The raw power. It has to preserve me. Amen. Amen. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் ட்ரில் பண்ணி ஆண்டவர் உள்ள சொல்ற, உன்னை பாதுகாக்க தான் அபிஷேகத்தையே கொடுத்துருக்கிறேன். அடுத்தது, உன்னை தயார் நிலையில் நான் வைப்பேன். I will prepare you for the battle. Don't think the battle will overcome you. The Lord says, I will prepare, because anointing is raw power. Amen. இயேசு காலை ஒரு வீடியோ பார்த்தேன், ஏஐ வீடியோ, அதாவது ஒரு கிராஃபிக்ஸோட பார்த்தேன். அதாவது அந்த லேகியோனை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. ஆண்டவர் காலை வைக்கிறதுக்கும் அவன் ஓடி வரான் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் அவருடைய கண்களை பார்த்த உடனே the raw power hit him and he says, the demon said to him, எங்களை போக விடுங்க. மண்டியிட கர்த்தர் மேல அந்த அபிஷேகம் பிசாசை மண்டியிட வைத்தது. ஏன் இயேசுவை
அவனால் தொட முடியலன்னா இயேசுக்குள்ளே இருந்த அபிஷேகம் நடந்தது இயேசு வேல்யூ பண்ணார். ஏன்னா அவரும் ஹியூமன் தானே. சரி, உங்களுக்கு வர தாட்ஸ் ஏசப்பாக்கு வராமல் இருக்கணும்னு நினச்சிருக்கீங்களா? ஏன் பிறந்தாய் மகனேன்னு யோசிக்கிறோம்ல, அவரும் யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மாம்சம் அவருக்குள்ள வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த 40 நாள் நிறைய அவர் கோத்ரூ பண்ணார். ஆனால் மனுஷன் ஜெயிச்சார். He won. He knows the power, the revelations. ஆனால் அந்த பிசாசு அவர்கிட்ட போய் வார்த்தையில் விளையாடுறான். With word he manipulates the word. நிறைய மாற்றி வசனம் மாதிரி இருக்கும், பார்த்தா மாற்றி இருக்கும். So why I'm telling you, anointing cannot be manipulated. If people are trying to manipulate, they are into danger. அபிஷேகத்தை ஒரு நாளும் அதை அப்படி இப்படிலாம் மாற்ற முடியாது. இட்ஸ் ரா பவர். ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமேன். அடுத்தது, anointing takes you to the sonship. ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமேன். குமாரத்துவத்திற்கு அபிஷேகம் நம்மை கொண்டு போகிறது. குமாரத்துவம் என்றால் என்ன? We are being master above all the power. ஒரு ஆமேன் சொல்லுமா? ஆமேன். உங்களை கர்த்தர் என்ன பண்றாரா? தலைமையாய் வைத்து, அதான் சொல்றாரு, என்னிலும் பெரிய காரியத்தை நீ. யாருன்னா சொல்லுவாங்களா இதை? என்னை விட நல்லா பாடுவப்பா நீன்னு. அப்படிலாம் இப்போ சொல்றாங்க, அரிதாக இருக்கிறாங்க. என்னை விட நல்லா வரணும்ப்பா அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ரொம்ப ஃபியூ. 10 பேர் விரல விட்டு நீங்கள் எண்ணிடலாம், ஒரு ஃபியூ பீப்புள். பட் இயேசு சொன்னாரா, என்னை விட நீ வல்லமையாக செயல்படுவேன். அப்போ எதை பற்றி பேசுற? God speaks about the sonship. குமாரத்துவம். எப்போ ஒரு சன்ஷிப் அப்படின்னா, நான் கிறிஸ்துடைய மகனாய் மகளாய் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ரெவலேஷன் உள்ள வருதோ, நீங்க பிசாசோட வச்ச சில லீகல் டேர்ம்ஸ்லாம் உடையும். ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையை சொல்லிட்டா, நமக்கு தெரியாம சில லீகல் டேர்ம்ஸோட பிசாசோட அக்ரிமெண்ட்ல நம்ம இருக்கிறோம். இது உண்மை. How many of you know behind every disease there is a spirit? ஒவ்வொரு வியாதிக்கு பின்பதாக ஒரு ஆவி இருக்கு. So தெரிஞ்சோ தெரியாமலோ we have been legal terms with demons. எப்படி பாசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம அக்ரி பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஆமாம், எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, தாத்தா கிட்ட வந்துச்சு, அப்புறம் அப்பா கிட்ட வந்துச்சு, அப்பாட்ட போய் ஏன்ட்ட வந்துச்சு. உண்மை தானே ஐயா? இது எப்படியா மாற்ற முடியும்? ஹெரிடிட்ரி ஆச்சு ஐயா அப்படின்னு சொல்லி சில அக்செப்டன்ஸ்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா? ஆமாம், இது மாற்ற முடியாது அப்படின்றது ஒரு அக்செப்டன்ஸ். தட்ஸ் a legal term with the spirit. இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை எல்லாத்துக்கும் மேலே, ஃப்ரம் ஆல் பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனங்களும் எல்லா அதிகாரத்துக்கும் மேலான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை. ஆமேன். வரலையே? எதுவுமே நான் சொல்றது புரியுதுன்னா முடிச்சிடுவேன் சீக்கிரமா. How many of you know, அதனால வேர்டு பைபிள் சொல்லுதுல்ல, வார்த்தையை மட்டும் அழிக்க முடியாது. ஏன் அழிக்க முடியாதுன்னா, வானமும் பூமி ஒழிஞ்சு போகும். ஏன் ஒழிஞ்சு போகுது? வானம் ஆல்ரெடி என்ன இருக்கு? ப்ரிப்பேர்டா இருக்கு. பூமி ப்ரிப்பேர்டா இருக்கு. ஆனால் வார்த்தை ப்ரிப்பேர்டா இல்லை, அது லைஃப். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது அவர்கிட்ட இருந்து வருது. அவர் முன்னாலேயே இதெல்லாம் எழுதி வச்சுட்டு, தம்பி இதெல்லாம் எழுதி வச்சுட்டேன். வார்த்தைன்றது அவர், அதை அழிக்கவே முடியாது. கேன் யூ கில் த பிரெத்? இந்த மூச்சை கொஞ்சம் இப்படி பண்ணால் நிறுத்திடலாம். ஆனால் விடுற மூச்சை யாரும் பிடிக்க முடியுமா? நான் சொல்கிறது புரியுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் தட் இஸ் வேர்ட். அதான் சொல்கிறேன், வானம் பூமி ஒழிஞ்சு போனால் வார்த்தையே ஒரு நாள் உறிஞ்சு போக. அப்போது இந்த லீகல் டேர்ம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆமாம் பிசாசே இந்த வியாதி எனக்கு இருக்குதா, நம்ம எல்லாரும் கோத்ரூ பண்ணுறோம் தான், கரெக்டு தான், இப்படிலாம் இருக்குது. டாக்டர் ரிப்போர்ட் சொல்ல அடுத்த 15 வருஷத்துக்கு நீ இதை தான் ஃபாலோ பண்ணுறேன், நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஹெல்த்தியாக டயட்ஸ் அதெல்லாம் இருந்துக்கோங்க. ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்கு நீ இப்படியே இருந்தால் சாவன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம், அதை எடுத்துக்காதீங்க. அடுத்த 50 வருஷம் கிட்னி இப்படியே தான் இருக்கும், எடுத்துக்காதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்கிற ஒரு விஷயம், ரியாலிட்டிக்கும் அதுக்கும் ரொம்ப ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரியாலிட்டி 100% சொல்லும் உன் கிட்னி ஃபெயிலியர் தான். ஆனால் வார்த்தை சொல்லுதான், நான் உயிர்ப்பிக்க முடியும், நான் அதை செய்வேன்.
The legal terms will break when you are in the sonship. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? தெரிஞ்ச பிசாசோட சில அக்ரிமெண்ட்லாம் ஒத்துக்கணும். ஆமாம் பிசாசே, எங்கள் அப்பாவுக்கு முடி கொட்டுச்சு, எனக்கு முடி கொட்டுச்சு, எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு பிபி இருந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பாட்டேன் பூட்டேன், மலையில் மேலையும் கீழே இறங்கி 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 ஏதோ ஒரு வியாதியை கொண்டு வந்துட்டாங்க. இல்லை நீங்கள் டாக்டருக்கு போனால் ஃபுல் லிஸ்ட்டு கேட்பாங்க. தாத்தாவுக்கு தாத்தா, அம்மாவோட அம்மா, அவங்களுக்கு இருந்துச்சா, அப்படியே ஒரு ஃபேமிலி லைன் வரைவாங்க. கடுப்பாக இருக்கும் பாருங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. நமக்கு அது நிறைய பேர் நீங்கள் போயிருந்தா தெரியும். அப்போ இதான் காரணம். தட் இஸ் லீகல் டேர்ம். ஸ்பிரிச்சுவலாக பேசுறது வெளியே இருந்து கேட்குறவனுக்கு லூஸ் மாதிரி தான் தெரியும். தட் இஸ் லீகல் டேர்ம். அதை உடைக்கிறோம். Every legal terms has to break by the anointing. சன்ஷிப்குள்ள வரணும். குமாரத்துவத்துக்குள் வரும் பொழுது அப்ப என்ன பண்றோம்? அதிகாரத்தை, டொமினியன். ஆமேன் வரலையே, நல்ல சத்தியெல்லாம் சொல்றேன். இதை கேட்க நிறைய பேர் எல்லாம் பாருங்க. ஆமேன் இல்லை? பிசாசு என்ன பண்றான்? லீகல் டேர்ம்ல லாக் பண்றான் நம்மளை. அவன் என்ன பண்ணுவான்? போய் இப்போ நல்லா பாருங்க, நிறைய பேருக்கு ஹீலிங்க்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க பாஸ்டர், ஆனால் ஒரு குடைச்சல் மாதிரியே இருக்குது பாஸ்டர். உண்மைதான் அது. ஏன் தெரியுமா? இவ்வளோ நாளும் அவன் 3 வருஷமா அந்த எலும்பில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அதான் கிறிஸ்து சொல்கிறாரு, நான் என்னவா இருக்கிறான்? அட்வொகேட்டாக இருக்கிறார். நம்ம தம்பி அட்வொகேட்லாம் படிக்கிறான் போய். அவர் அட்வொகேட், அதாவது மத்தியஸ்தராய், வேதம் சொல்லுது அவர் மத்தியஸ்தராக இருக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அட்வொகேட் ஒன்று ஏதோ என்னை மீட் எடுக்கிறதுக்கு ஏதோ. இப்போ காலில் ஒரு பிசாசு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறான், ஒரு வியாதி. அது போய் கிறிஸ்து கிட்ட வழக்காடுமா? அவன் லீகல் டேர்ம்ல கூட ஒத்துக்கிட்டு இருக்கிறான். He accepted the sickness, and why you are giving healing to him? You go and check him. He has faith, but he doesn't know about the legal terms. ஆமென் வரலையே? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சந்ததி ஒருத்தன் எழுந்து அதை உடைச்சாதான் அடுத்த சந்ததிக்கு அந்த வியாதி வராது. ஹலோ, இதெல்லாம் நான் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தேவன் பேசினார் என்கிட்ட. ஒரு ஜெனரேஷன் எழுமணும், ஒரு தலைமுறை எழுப்பி சொன்னோம், இது எங்களுக்குரியது கிடையாதுயா. இதை தான் கிறிஸ்து என்ன பண்றானா, அவர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிசாசு சொல்வான், அந்த வியாதியை நான் விட மாட்டேன். He accepted, she accepted. It was 3 generations. I am inside the family. God says, I will not leave you. ஆண்டவர் சொல்றார், பிசாசு சொல்லுமா, போய் அவங்களை செக் பண்ணுங்க, அவங்க மைண்டை செக் பண்ணுங்க, அவங்க ஃபெய்த்தை செக் பண்ணுங்க, அவங்க ப்ரேயரை செக் பண்ணுங்க. அவங்களுக்கு இதை பற்றி தெரியல. ஏன் எங்க அக்ரிமெண்ட்டை உடைக்கிறீங்க? அவங்க என்ன விரும்புறாங்க. ஏசப்பா, யாரு? உன்னை நான் விரும்பினேன், நீ எப்போ வந்தனே தெரியல எனக்கு. இவனால என் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற, என் ஃபினான்ஸில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற, என் வீட்டில் அரிசியை தின்னுக்கிட்டு இருக்கிற. நான் சொல்றது எது மாதிரி புரியுது? இது அபிஷேகம் உடைக்கும். அபிஷேகம் குமாரத்துவத்துக்குள் கொண்டு வரும்போது, அதாவது ஒரு பையனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறான். அப்பதான் பையன் கண்டுபிடிக்கிறான், டே இவ்வளோ பேர் உள்ள இருக்கிற அதிகாரத்தை எடுக்கிறான், சாட்டையை கையில் எடுக்கிறான். ஆமென். He goes. So the same way the Lord says, I'm bringing you into the sonship, and you will be the dominion over every authorities and principles. A louder amen. Hallelujah. Hallelujah. Stop complaining to God. Face your problems. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா? உங்களுக்கெல்லாம் என்னை விட அதிகமாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாட்ட போய், அம்மா அம்மா அங்கே கொசு என்னை தொடர்ந்து பட்டுகிட்டே இருக்கணுமானா உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? ஒரு வாட்டி ஃபஸ்ட் வைப்பாங்க, ஏன் அது இப்படி சொன்னாங்க? இன்னொரு வாட்டி, அம்மா கருப்பாம்பூச்சி வந்திருக்கம்மா. உங்களுக்கு 45 வயசு ஆகுது. நீங்கள் போய், அம்மா கருப்பாம்பூச்சி. உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி கொசு என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னா, 3வது உங்கள் அப்பா சொல்லுவார், அசிங்கமாக கேட்பாரு, ஃபோனை வச்சுரு, மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏன் உனக்கு கொசு அடிக்க தெரியாதா? ஏன் உனக்கு அந்த சூழ்நிலையை பேச தெரியாதா? நான் வயசாகி போய் கிடக்கிறேன். ஆனால் நம்ம ஆண்டருக்கு வயசாகலை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் லீகல் டேர்மில் சிலது உடைக்கலைன்னா, நீங்கள் இந்த சிறுபிள்ளை மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏசப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஒரு மெச்சூரிட்டி லெவலில் கர்த்தர் உங்களை கொண்டு வர வைக்கிறாரு. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் சொல்கிறாரு, அம்மா உன் மேலே அதிகாரம் இருக்குமா, உடைச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லு. ஆண்டவர் உடைச்சிட்டேன், ஆண்டவரை மேற்கொண்டுட்டேன். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? See, I still expecting my father to come. God says, come on, I'm sitting on the throne watching you.
ஆமென்.